அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் தன்னுடைய சீடரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு தட்டுல இனிப்பு பலகாரங்களையும் பொற்காசுகளையும் வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னாங்களாம். அவர் கேட்டாராம், உஸ்தாத், அவர் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறார், வசப்பாடிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு போய் கொடுக்குறீங்களே அப்படின்னு. சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களாம், அவர் என்ன குறை பேசி அவர் என்னை திட்டி திட்டி நன்மையெல்லாம் எனக்கு சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய நன்மையெல்லாம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ன தெரியுமா? யாராச்சும் நபிக்கு அன்பளிப்பு கொடுத்தா அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதி உபகாரம் செய்வாங்க, மறுபடியும் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அன்பளிப்பு கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால என்னை பத்தி ஒருத்தர் குறை பேசி என் அக்கௌண்ட்ல நன்மையை சேர்த்து வைக்கிறாரு, அப்ப அவருக்கு நான் பிரதி உபகாரம் செய்யறதான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, அதனாலதான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. பெருமக்களே, இந்த செய்தி நமக்கு பெரிய பாடத்தை சொல்லுது. யாரை பத்தி நம்ம குறை பேசக்கூடாது, யாரை குறித்தும் அவதூறு பேசக்கூடாது, யாரை குறித்தும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, புறம் பேசிவிடக்கூடாது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. ஒரு கால் அப்படி நாம் பேசுறோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு நாம் எல்லாம் செய்த இபாதாத்துகள், அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் அனைத்தும் யாரை பத்தி பேசுறோமோ அவருக்கு போய் சேர்ந்து விடும் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அதனால யாரை குறித்தும் அவதூறுகள் பேசிவிடாமல், யாரை குறித்தும் குறை பேசிவிடாமல் நம்முடைய நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ் கிருபை செய்வானாக.